அவங்க என்ன ஆளுங்க? நம்ம ஆளுங்க தான், பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே எப்படி தெரியும்? பின்னாடி வாழலாம்ல, அப்போ நம்ம ஆளுங்க தானே. ஆரம்பிக்கலாமா? எக்கோ இது வந்து ஒரு மலையாள திரைப்படம். சமீபத்தில் 2025 நவம்பர் ஒரு 2 மாதம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு தியேட்டரில். இப்போ அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த படம் பற்றி ஒரு வைரல் டாக் இருக்குது. படத்துடைய கதை, நடக்கக்கூடிய களம், அந்த லேண்ட்ஸ்கேப், படத்துடைய மேக்கிங், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி கோடிங்காக லேயராக ஒரு ட்விஸ்டட் கிளைமேக்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பேசுங்கன்னு நீங்கள் நிறைய எனக்கு இன்பாக்ஸ் பண்ணீங்க. அருமையான கதை, திரைக்கதை, வசனம், ஃபேண்டாஸ்டிக்கான டைரக்ஷன், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். படம் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த படத்தோடைய கதையை சுருக்கமாகவும் நிறையா இந்த படத்தை பற்றி கேள்விப்படாத இல்லை நாம் வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணாத சில விஷயங்களை நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 2-3 தடவை பார்த்து இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு நேரடியாக சொல்லப்படாத விஷயங்களெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. வெல்கம் டு மூவி மேன். ஆயிரத்தி 1970களில் நடக்கக்கூடிய கதை இது. இடுக்கி பகுதியில் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், மலைப்பகுதி. அந்த மலை உச்சியில் ஒரே ஒரு வீடு இருக்குது. அது யாருடைய வீடு அப்படின்னா குரியச்சனுடைய வீடு. குரியன் அவருடைய பேர். அச்சன்கிறது கேரளாவில் விகுதியாக கூப்பிடுவாங்க. குரியச்சன் அப்படின்னு கூப்பிட்றாங்க அவரை. இவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் கதையில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி விவரிக்கிறாங்க. அப்படி தான் நமக்கு அவரை பற்றி தெரிய வருது. டேரெக்டாக அவரை வந்து காட்டவே மாட்டாங்க. ஒரு 1 hour படத்தில் இருக்கவே மாட்டார். ஆனால் அவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் யார், எப்படிப்பட்டவர். குரியச்சன் வந்து ஒரு பெஸ்ட்டு டாக் ப்ரீடர், டாக் ட்ரெயினர். உலகம் முழுக்க போய் நல்ல நல்ல நாய் இனங்களை வந்து தேர்ந்தெடுத்து அதை ப்ரீட் பண்ணி அதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி போலீஸுக்கும் மிலிட்ரிக்கெலாம் விற்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு பக்கம் போலீஸ் வந்து அவரை தேடுது, இன்னொரு பக்கம் அவருடைய எதிரிகள் வந்து நிறைய பேர் அவரை தேடுறாங்க. ஸோ சுற்றி அவரை பற்றி ஒரு நெகட்டிவான டாக் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த குரியச்சனுக்கு நிறைய மனைவிகளும் இருக்கிறாங்க. அதில் ஒரு மனைவி தான் மலாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மலேசியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். 2ஆம் உலகப்போர் காலகட்டம் மலேசியாவில். அப்போ குரியச்சன் வந்து நாடு நாடாக போய் நல்ல நாய்களை கொண்டு வருவார் இல்லையா, ப்ரீட் பண்ணுவார் இல்லையா. அப்படி ஒரு மலேசியா போகிறார் அவரோட நண்பர் மோகனோட. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலேசிய மனிதன், அங்கே ப்ரீட் பண்ணக்கூடியவர், அவர்கிட்ட இருந்து போய் அங்கே மலேசிய நேட்டிவ் இனத்தை வந்து பார்த்து கொண்டு வரதுக்காக போகிறார். அப்போ அவங்க வீட்டில் தங்குவார், அந்த மலேசிய ப்ரீடர் வீட்டில். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி தான் வந்து இந்த மலேசிய பெண். அங்கே நாய்கள்லாம் அவர் எப்படி வச்சுருக்காரு, எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்து குரியச்சன் வந்து ஆச்சரியப்படுவாங்க, குரியச்சனும் அவருடைய நண்பரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மலேசியாவில் இருக்கும்போது 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் அவர் இறந்துறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ரீடர் இறந்த உடனே அந்த வீட்டில் தனிமையில் வந்து இந்த பெண் இருப்பாங்க, மலேசிய பெண். இன்ஃபேக்ட் அந்த வீட்டை சுற்றி அந்த நாய்கள் காவல் இருக்கும், யாருமே உள்ளே போக முடியாது. அங்கேருந்து அந்த பெண்ணும் வெளில வர முடியாத அளவுக்கு ஒரு லாக்கில் இருப்பாங்க. அப்போ அவங்கள அந்த நாய்களெல்லாம் சுட்டு கொன்னுட்டு அங்கேருந்து குரியச்சன் வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி அந்த பெண்ணை கொண்டாந்து இந்த மலை மீது வைத்திருக்கிறார். இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சு. அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம் குரியச்சனுக்கு வயசு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண்மணி ரொம்ப வயசானவங்க, அவங்களோட பசங்கள்லாம் வந்து யாருமே இல்லை, எல்லாம் கல்ஃப் கண்ட்ரி வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. அதில் கடைசி பையன் மட்டும் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சின்ன பையனை அங்கே போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் மலாத்தியும் ஒரு பையனை மட்டும்தான் இருக்கிறாங்க. குரியச்சன் தலைமறை வேறாரு. ஆனால் அவருடைய மனைவி மலாத்தியை வந்து பாதுகாக்க அவங்க சுற்றி 100கணக்கான நாய்களை விட்டுட்டு போயிருக்காரு. அந்த நாய்கள் வந்து அந்த வீட்டை பாதுகாக்குது. அவ்வளோ சீக்கிரம் யாருமே மலை மேலே ஏறி அந்த வீட்டை வந்து நெருங்கிட முடியாத அளவுக்கு காவல் காக்கிறது. இன்ஃபேக்ட் குரியச்சனை சுற்றியுமே ஒரு நாய்ப்படை இருக்குன்னே சொல்லலாம். அவர் வந்து அதை சுற்றி அவ்வளோ சீக்கிரம் யாருமே அவரை நெருங்கிட முடியாதபடி ஒரு நாய்களை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் வரவங்களுக்குலாம் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அவர் அடைஞ்சிட முடியாது அப்படின்னு. இப்போ குரியச்சன் வந்து இந்த கதை நடக்கக்கூடிய 1970களில் நடக்குது. கதை ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு ஒரு கொலை வழக்கில் குரியச்சன் வந்து தேடப்படுறார். தலைமறைவாயிட்டார், அவர் இல்லை. அந்த கேஸில் வந்து தன் நண்பனை வந்து மாட்டி விட்டார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, சொந்த நண்பனையே மாட்டி விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு கன்னிங்கான ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி 6 வருடமாக குரியச்சனை யாருமே பார்க்கல. இப்போ அவர் வந்து தொடர்ந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விசாரணை அதிகாரிகள் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை தேடுறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய எதிரிகள், அவருடைய நண்பனே மாட்டி விட்ட நண்பன் இருக்கார் இல்லையா, மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன் வினித், அவரெல்லாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே குரியச்சனை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ குரியச்சன் யார், எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய கதை. குரியச்சனை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு 4 பிரான்ச்சாக
வந்து இந்த கதை விரியுது. முதல்ல காட்டப்படுற கதை வந்து குரியச்சனுடைய நெருங்கிய நண்பனான மோகன். இவர் தான் 6 வருடங்களுக்கு முன்பு ஒரு கொலை கேஸில் அவனை குரியச்சனுக்காக மாட்டியிருப்பார். ஸோ அவர் வந்து அந்த மலை கிராமத்துக்கு வராரு. அங்கே வந்து ஒரு நாய் எடுத்துகிட்டு வராரு, வந்து அதை ப்ரீட் பண்ணணும்னு. அவருக்கு உதவியாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அப்புட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மலை மேலே ஏறுறது இறங்குறது, அங்கே வர்றவங்களாம் கொண்டு போயிட்டு டாக்டர் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறது வர்றது இந்த மாதிரியான செய்யக்கூடிய ஒரு அப்புட்டிங்கிறவர். அவர் தான் வந்து இந்த நண்பன் மோகனை கூப்பிட்டு அங்கே கொண்டு போகிறார். எதுக்காக அப்படின்னா, மோகன் வந்து ஒரு நாய் கொண்டு வந்திருக்கார், இதை ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவரோட நோக்கம் அது இல்லை, இருக்கக்கூடிய குரியச்சனை வந்து எப்படியாவது பிடிச்சி அந்த 6 வருஷம் கேஸ்லாம் மாட்டி விட்டாலே ஒரு பழைய பகை இருக்குது, அதை தீர்த்துக்கிறதுக்காக அங்கே வரார். இன்னொரு பக்கம் மலாத்தி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண், மலேசிய பெண் மலாத்தி வந்து அங்கே பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட அந்த பையனோட இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட கதை. இந்த பையன் யார், பியூஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த பையன் அந்த மலாத்தியை பார்த்துக்கிறான். அவன் எப்படி இங்கே வந்தான், இந்த மலாத்தியோட கடைசி பையன் தான் அவரை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பியூஸ் யார், என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவரை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் குரியச்சனை தேடி வந்திருக்கக்கூடிய ஒரு விசாரணை அதிகாரி தான் நரேன். அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ரிட்டையர்டு போலீஸை தன் கூட வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் விசாரணை பண்ணுறாரு, மலாத்தியை விசாரணை பண்ணுறாரு, அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பியூஸை விசாரணை பண்ணுறாரு, அப்புட்டி, இது எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்காரு சுற்றி எங்கே அப்படின்னு அவரும் தேடிட்டு இருக்கார் ஒரு பக்கம். இது இல்லாமல் 2 போலீஸ் அதிகாரிகள் அங்கே மஃப்டியில் இருக்கிறாங்க, அவங்களுமே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி குரியச்சனை சுற்றி சுற்றி எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடும்போது ஒவ்வொருத்தருடைய பின்கதை வந்து தெரிய ஆரம்பிக்குது. இவர் யார், மோகன் என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி, குரியச்சனோட நண்பர். இந்த பக்கம் இந்த பையன் பியூஸ்ன்னு வேலைக்கு வந்திருக்கான், இவன் உண்மையிலே யார், இந்த மலாத்தின்னு சொல்கிறாங்களே இந்த மலாத்தியோடைய பின்கதை என்ன. நரேன் வந்து இப்போ விசாரிக்கிறார்களே, அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ரிட்டையர்ட் அதிகாரி யார், அந்த அப்புட்டி யார், அந்த பக்கம் மஃப்டியில் தேடிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் யார். ஸோ இப்படி குரியச்சனை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள், அவர்களுடைய மோட்டிவ், அவருடைய பின்கதை அப்படின்னு விரிஞ்சு கடைசியாக குரியச்சன் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கடைசியாக ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. இதுதான் அந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய அந்த ட்விஸ்டட் கிளைமேக்ஸை ஸ்டேஜ் பண்ண விதமே இருக்குல்ல, இந்த நோலன் படங்களில் இன்டர்கட்டில் வேகமாக சொல்கிற மாதிரி. ஒரு பக்கம் நரேன் அண்ட் அந்த ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி, இன்னொரு பக்கம் மலாத்தி, அவங்கள பாதுகாக்கக்கூடிய பியூஸ், இந்த 2 பேருடைய கான்வர்சேஷனில் வந்து இன்டர்கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதாவது நரேனும் அந்த ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியும் மலாத்தியோட வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி சில உண்மைகளை மலாத்திகிட்ட போட்டு உடச்சிட்டு போவாங்க, ரிட்டன் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேசிட்டு போகிறது என்ன, மலாத்திக்கு சில உண்மைகள் தெரிஞ்ச பிறகு அவள் அந்த மலை உச்சியில் போய் பைனாகுலர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த பியூஸ் அப்போ தான் லேட்டாக வருவான், ஊருக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு வர்ற பியூஸ். இப்போ பியூஸுக்கும் மலாத்திக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரிக்கும் நரேனுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், இதுதான் வந்து கிளைமேக்ஸ். இப்போ இது எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பியூஸ் வந்த உடனே மலாத்தி கேட்பாங்க, என்னப்பா அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நாய்களை பற்றிலாம் சிலது பேசுகிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. குரியச்சன் எல்லா வகை நாய் பிரீடையுமே பார்த்துட்டாரா, அவர் பார்க்காததே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது மலாத்தி சொல்லுவா, சில வகை நாய் பிரீடுகளாம் அவரால் உருவாக்கவே முடியாது அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் அந்த மாதிரியான ஒரு நாய் பிரீடையுமே அவர் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ யாருன்னு தெரிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இப்போ வந்து அவன் பியூஸ் இல்லை, அவன் மணிகண்டன் தான் உண்மையான பேர் அப்படிங்கிறத மலாத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத அவனுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ மணிகண்டன் ஷாக் ஆகிறான். ஓகே, மலாத்திக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. நரேனும் இந்த ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியும் பேசிகிட்டே போவாங்க. அந்த கான்வர்சேஷனில் நரேன் வந்து குரியச்சன் ஒரு வேளை அங்கே இருப்பானா, அந்த குகையில் இருப்பானா அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி வந்து ஜிம் கார்பெட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்வார். அது வந்து நரேனுக்கு தீப்பொறி மாதிரி ஒரு ஸ்பார்க்கை கொடுக்கும். ஜிம் கார்பெட் அப்படிங்கிற ஒரு யார் ஹிஸ்டாரிக்கலாக உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920களில் வந்து இந்தியாவில் இருந்த ஒரு பிரிட்டிஷ்காரர் நிறைய காடுகளில் இந்த புலிகளை நிறைய விலங்குகளை வந்து வேட்டையாடி எக்கச்சக்கமாக கொன்னவர் அவர். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து மனம் திருந்தி அவர் வந்து இதுக்கப்புறம் உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பித்தார். வன விலங்குகளை காக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணக்கூடாது, கேமரா எடுத்து ஷூட் பண்ணணும்னு ஒரு நல்ல வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறுறாரு. வேட்டையாடுதல் வந்து நிப்பாட்டுறாரு. ஸோ பிறகு நிறைய நேட்டிவ் ட்ரைப்ஸ் இவங்க கூடலாம் சேர்ந்து வன உயிர்களை வந்து காப்பாற்றுறாரு. ஸோ அப்படி தான் இந்தியாவுடைய முதல் நேஷ்னல் பார்க் வந்து அவருடைய பேரில் தான் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்குன்னு உத்தரகாண்டில் இன்றைக்கும் இருக்குது. முதல்ல அந்த ஹைலி நேஷ்னல் பார்க்குன்னு இருந்தது, பிறகு அவருடைய பேரை அதுக்கு வச்சிடுறாங்க. ஸோ அவருடைய அந்த வார்த்தையை சொன்ன உடனே நரேனுக்கு வந்து ஜிம் கார்பெட் பேரை கேட்டோடனே ஒரு ஸ்பார்க் வருது. இந்த பக்கம் மலாத்தி வந்து மணிகண்டன்ட்ட, இப்போ பியூஸ் கிடையாது மணிகண்டன் தெரிஞ்சிச்சு, மணிகண்டன்ட்ட கேட்குறாங்க, நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னோட வந்த வேலை முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். விச் மீன்ஸ் அவன் வந்தது அவனுடைய குருநாதரான குரியச்சனை தேடுறான். ஸோ அவர் கிடைக்கும் வரை நான் இங்கே தான் இருப்பேங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறான். என்ன ஏதாவது கொலை பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி மலாத்தி கேட்பாங்க. அதுக்கான காரணம் தேவைலாம் வர வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கான காரணம் தேவை வந்தா அப்படின்னு மலாத்தி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான்,
சில நாய்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மலாத்தி அப்படியே சிரிச்சுக்கிட்டு பைனாகுலர் எடுத்துகிட்டு அந்த பக்கம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நரேன் வந்து சொல்கிறாரு, நம்ம இப்போ தான் விசாரிச்சுட்டு வந்த மலாத்தியை ஆக்சுவலாக நான் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கான எல்லா ஆன்சர்ஸுமே வந்து அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த பியூஸ் அப்படிங்கிற அந்த மணிகண்டன் பியூஸ் வந்து ஒரு டைம் நமக்கு ஒரு கதை சொன்னான். அவன் வந்து மரத்து மேலே மாட்டிக்கிட்டதாகவும் 2 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மலாத்தி வந்து தான் அவங்கள மரத்துலேருந்து கீழே இறங்கி காப்பாற்றினாங்க அப்படிங்கிற கதையை சொன்னான். யோசிச்சு பாருங்கள், அப்போ மலாத்திக்கிட்ட அந்த டாக்ஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது, அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ என்னென்னா அந்த நாய்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னா குரிய சேனலில் அந்த மலாத்தி தான் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இந்த கான்வர்சேஷன் மூலமாக ரிவீல் ஆகுது. அதை வந்து இந்த பக்கம் மணிகண்டனும் புரிஞ்சுக்கிட்டு பைனாகுலரில் அந்த மலாத்தி எங்கே பார்க்குறாலோ அதை நோக்கி பார்த்து ஆச்சரியம் அடைகிறான். அப்போ நம்ம தேடிட்டு இருந்த குருநாதர் இவ்வளோ நேரமாக அங்கே தான் இருக்கிறாரு, அதை தான் பார்த்துட்ருக்கா. அப்போ ஏதோ ஒரு குகையில் மலாடி வாரத்தில் அவளை வந்து அங்கே வச்சிருக்கிறா. இவளால் கட்டுப்படுத்தப்பட்ட நாய்கள் வந்து அங்கே பாதுகாத்துட்டு அப்படிங்கிறத அவனுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஏன்னா அதுக்கான க்ளூஸுமே இவனே பார்த்துருக்குறான். அங்கே வந்து மூங்கில் கழிகளில் வந்து சில அரிசி சாதம்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து சாதம் அப்பப்போ கொண்டு போய் கொடுக்கறது வந்து யாருன்னா நாய்கள் தான். நாய்கள் மூலமாக இவ தான் கொடுத்துருப்பா. அப்போ ஏற்கனவே அங்கே வந்து தண்ணி வரதுக்கான சோர்ஸ் இருக்குது, சாப்பாடு அப்பப்போ போகுது. எப்படி ஹவுஸ் அரெஸ்ட்டோ அது மாதிரி ஒரு கேவ் அரெஸ்ட் மாதிரி குரியச்சனை வந்து அங்கே வச்சிருக்கிறது யாருன்னா இந்த மலாத்தி தான் அப்படிங்கிறது ரிவீல் ஆகுது. அப்போ ரிட்டையர்ட் போலீஸ் கேட்குறாரு, அது எப்படி அவனே போய் அங்கே அப்படி இருக்க முடியுமான்னு கேட்கும்போது அப்போ நரேன் சொல்கிறாரு, அவனே வாண்டடாக உள்ளே போய் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவன் நம்பி வெளில காவலுக்கு வச்ச நாய்கள் இப்போ அவனோட கண்ட்ரோலில் இல்லைனா அப்படின்ற கேள்வி எழுப்புறான். அந்த இடத்துல இருந்து வெளில வரணுங்கிற டிசிஷனை எடுக்கக்கூடிய கண்ட்ரோல் அவங்ககிட்ட இல்லைனா அப்படின்னு நரேன் கேட்கும்போது இந்த பக்கம் மணிகண்டனுக்கும் அதிர்ச்சி, இந்த பக்கம் அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸருக்கும் அதிர்ச்சி, நமக்கும் அதிர்ச்சி. அப்போ இவ்வளோ நாளாக வந்து குரியச்சன் தான் அந்த நாய்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு அரசாங்கம் மாதிரி நடத்திட்டு இருக்கான்னு நம்ம நினைக்கும்போது ஆக்சுவலாக இந்த மலாத்தி தான் அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணி ஈவன் குரியச்சனையுமே ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தன்னுடைய குருநாதரே ஒருத்தர் அடைச்சி வச்சிருக்கான்னா அது காரணம் இவ தான். அவளை கொலை பண்ணணும்னு கத்தி எடுக்க முயற்சி பண்ணுறான் மணிகண்டன் தன்னோட பேக்கில் இருந்து. அப்போ அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்த சுற்றி நூற்றுக்கணக்கான நாய்கள் வந்து நிற்குது. அப்போ மலாத்தி வந்து அந்த பைனாகுலர் மூலமாக அந்த இடத்த பார்த்து அவன் லாக் ஆகிருக்க இடத்த பார்த்து ரசித்து சிரிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம அந்த இடத்துல லாக் ஆகிட்டோம் அப்படின்னு ஃப்ரீஸ் ஆகிடுறான் மணிகண்டன். ஏன்னா சுற்றி நாய்கள் இருக்குது, அவளை கொண்டுட்டு அங்கேருந்து போக முடியாது அப்படின்னு இந்த இடம் காட்டப்படுது. அப்போ நரேனுடைய ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, சம்டைம்ஸ் இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போத் லுக் லைக் சேம் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கிளைமேக்ஸை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குரியச்சன் ஒருத்தவனை காணோன்னு எல்லாருமே தேடுறாங்க. அவன் வந்து காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு நாய்களை வந்து அவனுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறான், மனைவிக்கும் பாதுகாப்பாக சில நாய்களை வச்சுட்ருக்கான், அவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது உண்மை என்னன்னா அவன் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டான். அவனை லாக் பண்ணி வச்சிருக்கிறதே இந்த மலாத்தின்னு சொல்லக்கூடிய அவனுடைய மனைவி தான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவளுக்கு ஒரு உண்மை தெரிந்தது, தன்னுடைய கணவன் வந்து உண்மையானவன் இல்லை, தனக்கு உண்மையாக இல்லை. மலேசியாவில் இருந்து ஒரு பொய் சொல்லி தன்னுடைய முன்னாள் கணவனை ஜெயிலுக்கு அனுப்பி உலக போகிற சமயத்தில் தன்னை அங்கேருந்து அழைச்சிட்டு இங்கே வந்து வச்சு தன்னை வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறதா நினச்சிட்டு இருந்தவளுக்கு இல்லை, தன்னை வந்து ஒரு அகெயின் தன்னுடைய பழைய கணவன் முன்னாள் கணவன் மாதிரி என்னையும் ஒரு இடத்துல ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு இடத்துல லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்கிற உண்மை தெரிந்த பிறகு அதே தண்டனையை வந்து தன் கணவனுக்கு அவள் கொடுக்குறான். நீயும் உள்ளே கடை, நான் இவ்வளோ நாளாக வந்து முன்னாள் கணவன் டீம் வந்து நான் ஒரு மாதிரி உள்ள அந்த வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தேன், இங்கே வந்துமே ஒரு தனிமையாக இந்த ஒரு இடத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ இதனால தான் அடிக்கடி அவள் சொல்லுவாள், நாய்களை சங்கிலி போட்டோ கட்டி போட்டோ வளர்க்கக்கூடாது, நான் இருந்தால் அப்படி வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அப்போ அவருடைய தாட் ஃபுல்லாக சுதந்திரத்தை பற்றி தான் இருக்கும். அப்படி தன்னை இவ்வளோ நாளாக சிறைப்படுத்தி வைத்திருந்த, தன்னை தனிமையில் அழைச்சி வச்சிருந்த அவனோட கணவனை தனிமையில் இப்போ அவள் லாக் பண்ணி அங்கே வச்சிருக்கிறா. அதை பைனாகுலர் வழியாக பார்த்து ரசிக்கிறாள் என்றபடி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அங்கே முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளைமேக்ஸை பார்த்தாச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ நீங்கள் படத்தை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இந்த கிளைமேக்ஸ்க்கான லீக்கேஜ் முன்னாடியே வச்சுருக்கிறாங்களா, சில க்ளூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு இந்த நுணுக்கமான இந்த ரைட்டிங், இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து நமக்கு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த படத்துடைய ரைட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டருமே அவங்க யார் என்னன்னு எடுத்தோன்னே சொல்லவே மாட்டாங்க. அந்த கேரக்டர் முதல்ல வரும், அதன் பிறகு தான் மெல்ல 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 அவங்க யாருங்கிறது நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு இந்த பியூஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. எடுத்தோன்னே யாரோ ஒரு டாக்டர் கூப்பிட்டு போகிறான், இவன் யாருன்னே தெரியாது. அப்புறம் தான் மெல்ல மெல்ல அந்த கடைக்கு போன பிறகு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறது முன்னாடி கடைக்கு போகும்போது தான் இவன் யார், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கான், மலாத்தியை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கான், அவனுடைய பசங்க அவனுக்கு வேலைக்கு வச்சுருக்காங்கிறதெல்லாம் பின்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அவன் வருவான், போவான், பெருக்குவான், அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அவனுடைய கேரக்டரைசேஷனே பாருங்கள், அவனுடைய படுக்கைக்கு கீழே வந்து நிறைய அந்த புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பான். நம்ம அவனை தப்பாக நினைப்போம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு இந்த மேகசின்லாம் இல்லையா அப்படின்னு பிட்டு படுத்து மேகசின்லாம் கேட்பான். அப்போ கூட கடைக்காரர் வந்து நாடே கெட்டு போச்சு நீயே அதானே கேட்குற அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லுவார். அதன் பிறகு அவன் போஸ்ட் ஆஃபீஸ் போன பிறகு தான் தெரியும் இவனே அந்த கதைகளை எழுதுகிற ஒருவன் தான். அப்போ இவன் எழுதுகிறான், அந்த பத்திரிகை வந்திருக்கான்னு பார்க்குறான், அதை தான் அவன் புக்குக்கு அடியில் அங்கே வச்சிருக்கிறான், படுக்கைக்கு அடியில் அப்படிங்கிறது நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ ஒரு கேரக்டரை வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் காட்டுவோம். அப்புட்டி கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிரைவர் கீழே இருந்து மலைக்கு மேலே ஆட்களை கூப்பிட்டு போயிட்டு கீழே வரக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யம் என்ன, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டில் அந்த மாதிரி இருக்காது. ஒரு மலை பிரதேசம் போது ஒரு ஆள் கூப்பிட்டு போகணும், கீழே வரணும், அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அப்படி தான் அவனை வச்சு நிறைய அதில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து குரியச்சனுக்கு எவ்வளோ க்ளோஸு அப்படிங்கிறதும், இவனை வைத்து போலீஸ் எப்படி இவன்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க அப்படின்னு இந்த கேரக்டர் மூலமாக சில விஷயங்கள் வந்து வெளில வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினீத் கேரக்டர், அதுவுமே ஒரு டாகை ப்ரீட் பண்ண வரக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டப்படும். மெல்ல மெல்ல அவர் யார், எதற்காக அந்த இடத்துக்கு வந்தார், அவர் ஏன் இறந்தார் அப்படிங்கிறதும், அவருக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் அவர் என்னவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரும் அப்படி தான் வரையும். ஸோ இப்படி எல்லா கேரக்டரையுமே முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க யாருங்கிறத படம் முழுக்க நீட்டிகிட்டே போவாங்க. இது வந்து ஸ்க்ரீன் பிளேல ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. டேரெக்டாக ஒன்று சொல்லாமல் மெல்ல மெல்ல அடுத்தடுத்த லேயரில் அவங்கள வேறு யாரோன்னு கூப்பிட்டு போகிறது. அதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பியூஷ் அப்படிங்கிற கேரக்டர், இவன் தான் மணிகண்டன் அப்படிங்கிறது அங்கங்கே சொல்லிகிட்டே வருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு தேட்டரில் ஒரு சீன் இருக்கும், நரேன் இருப்பார், அப்போ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷனில் இந்த படத்தோடைய கதை, அந்த தேட்டரில் ஓடிட்டுருக்கு இந்த படத்தோடைய கதைக்கு உரிமை கோரி வந்திருந்தான், அவன் பேர் மணிகண்டன் சொல்கிறாங்க, அவனுடைய உருவமைப்பும் பியூஷோட உருவமைப்பும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்சியை நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியாது, ஓகே மணிகண்டன் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னுட்டு. அதன் பிறகு இதே மணிகண்டனை பற்றி ஆரம்பத்தில் பேசியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா ஒரு ரவுண்ட் டேபிளில் நிறைய என்கொயரி அப்போ 1971 சம்திங் ஒரு நக்சல் போஸ்டர் ஒட்டினதுக்காக கைது பண்ணாங்க ஒருத்தவங்க, அது சம்மந்தப்பட்டவங்க வர்ற மாதிரி நக்சல்ஸா அப்படின்னு கேட்பான். ஸோ நக்சல்னு ஒரு சம்திங் ஒரு க்ளூ அங்கே வச்சுருப்பார். அதன் பிறகு தேட்டரில் வந்து ஒரு படத்துக்கு உரிமை கோரணா மணிகண்டன் அப்படின்னு 2வது லீக் வச்சுருப்பார். 3வது மணிகண்டனே அவனோட கதையை சொல்லும்போது என்னோடய அம்மாவும் அப்பாவும் நாட்டு வெடிகுண்டை வச்சுக்கிட்டு கட்டிப்பிடிச்சி வெடித்து இறந்துருவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவான். இந்த 3ஐயும் வச்சு மணிகண்டன் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஒரு லைனில் எங்கே லீக் பண்ணுறாங்கன்னா, அந்த தேட்டரில் ப்ரொஜெக்டர் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு டைலாக் வரும். அந்த காட்சி முடிஞ்சு அடுத்த காட்சிக்கு தாவும்போது கடைசியாக ஒரு டைலாக் மட்டும் வரும். அது விஷுவலில் கூட காட்ட மாட்டாங்க. அப்போ ஒரு சின்ன பையனோட குரல் கேட்கும், பசிக்குது ஏதாவது தரீங்களா அப்படின்னும் போது, தரேன் உனக்கு என்ன வேணாலும் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன செய்வே அப்படின்னு ஒரு டைலாக் வரும். டக்குன்னு வேறு காட்சிக்கு போயிடும். இது என்னென்னா இந்த மணிகண்டனுக்கும் குரியச்சனுக்கும் உள்ள தொடர்பு. நக்சல்ஸ் அந்த வெடிப்பில் இறந்துடுறாங்க, அங்கே விடப்பட்ட பையன்தான் இந்த மணிகண்டன். அவனை குரியச்சன் எப்படி வளர்த்து எப்படி அவனுக்கு குருவானான்னா, அவனுக்கு வந்து பசியில் இருக்கும்போது அவனுக்கு தத்தெடுத்து வளர்க்குறான். அப்போ கூட அவனோட நெகட்டிவ் காட்டுறாங்க. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சாப்பாடை கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு ஒரு சுயநலமாக தான் அவனை வந்து வளர்க்குறான் அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த டயலாக் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மணிகண்டன் எப்படி குரியச்சன்கிட்ட போனாங்கிறதுக்கான ஒரு சின்ன லீக் அந்த இடத்துல வச்சுருக்கோம். இது நிறைய பேர் கவனிச்சிருக்கே மாட்டாங்க. அடிக்கடி குரியச்சனை தேடி வர்றவங்களுக்குலாம் ஆபத்து நடக்குது. சில பேரோட பிரேக்லாம் கட்டாயிருக்கு, ஈவன் என்னுடைய பிரேக்குமே கட்டாயிருக்குன்னு நிறைய ஒரு இடத்துல சொல்லுவார். அவருடைய கார் பிரேக் ஒயர் கட்டாயிடும், போய் அவர் வந்து தப்பிப்பார் இல்லையா. அந்த சீனில் பிரேக் ஒயரை கட் பண்ணது யாருன்னே நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த கதை போகிற போக்கு வச்சு பார்க்கும்போது மணிகண்டன் தான் அதை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் அவன் வந்து அந்த 2 போலீஸுகளை கொலை பண்ண போகும்போது அவன் எதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அவன் குருவை தேடுறான். குருவை தேடி யாராவது கொல்ல வராங்க போகிறாங்கன்னா அவங்கள தடுத்து நிப்பாட்டி அவளை கொன்று குருவை காப்பாற்றிட்டு இருக்கான். அதே சமயம் குருவையும் தேடிட்டு இருக்கிறான். அந்த ப்ராசஸில் தான் அந்த பிரேக்லாம் கட் பண்ணுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மலாத்தி வந்து இந்த மணிகண்டனை ரொம்ப நம்புற மாதிரி காட்டப்படும் ஆரம்பத்தில். தன் சொந்த மகனே வந்து இந்த சொத்து விஷயமாக பேசும்போது இந்த மணிகண்டன் வெளில நில்டா அப்படின்னும் போது இல்லை அவன் இங்கே உள்ளதான் நிற்பான்னு அந்த மணிகண்டன் உள்ளே நிற்க வச்சுப்பாங்க. தன்னை நல்லா பார்த்துக்கிறான், அவன் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி காட்டப்படும். ஆனால் மணிகண்டன் வந்து ஒரு பாலை கொடுத்தா கூட அதை கீழே விட்டுட்டு எறும்புங்க வந்து சாப்பிடுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த அம்மா குடிப்பாங்க. இந்த மணிகண்டனுமே ஒரு இடத்துல சொல்லுவான், அந்த அம்மா பச்சை தண்ணி கொடுத்தா கூட ஏதாவது எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு கொடுத்து பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம், அந்தளவுக்கு உஷாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப உஷாராக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் கிளைமேக்ஸில் இந்த மணிகண்டன் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தண்ணியில் ஏதோ கலந்து கொடுத்து அவங்க மயக்கமடைய செய்வான். அப்போ இதை செய்யக்கூடிய ஆள் தானு அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் உஷாராக இருக்காங்க. குறிச்சனை இந்த மலாத்தி தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறதுக்கான க்ளூஸ் வந்து படத்தில் அங்கங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு மூங்கில் குழாய் வந்து ஒரு 3 முறை காட்டப்படும். முதல் முறை எங்கன்னா இந்த மணிகண்டன் வீட்டை பெருக்கிட்டு இருப்பான்.
அப்போ ஒரு மூங்கில் இருக்கும், தூக்கி போட்டு அவன் பெருக்குவான். அவ்வளோதான், அது செகண்ட் தான் காட்டப்படும். பெருக்கிட்டு இருக்கவனுக்கு கீழே மூங்கில் கிடக்கும், தூக்கி போட்டு பெருக்குவான், அவ்வளோதான். அது என்னன்னு காட்ட மாட்டாங்க. இன்னொரு காட்சியில் குட்டி போட்ட நாய் குட்டியில் இருக்கும், மறுநாள் அந்த நாய் இருக்காது, எங்கே போச்சு அப்படின்னு தேடுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் பேசிஸில் அவனை லாக் பண்ணி வச்சுருக்காங்களே, அங்கே நாய்கள் காவலுக்கு போய் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் இன்டெரக்டாக நமக்கு காமிக்கப்பட்டிருக்கும். நாய்கள் நிறைய வந்து இங்கேயும் காவலுக்கு இருக்கும், அங்கேயும் காவலுக்கு இருக்கும். அப்போ ஷிஃப்ட் பேசிஸில் போயிட்டு வருது அப்படிங்கிறத தான் அந்த நாய் குட்டி போட்ட அந்த நாய் இல்லைன்றது எங்கே போயிருக்கும்னா அங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு அது பெருசாக தோணாது அந்த இடத்துல. அப்புறமா ஃப்ளாஷ்பேக்கில் மலேசியாவில் இருக்கும்போது இந்த மலாத்தி வந்து அவனுடைய பழைய கணவருக்கு கிழங்குகளை ஒரு மூங்கிலுக்குள்ளே போட்டு நாய்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அந்த நாய் கேரி பண்ணிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த மூங்கிலே நாய் கேரி பண்ணுற அளவுக்கு ஒரு புடியோடு வரும், அதை வந்து கொடுக்கும். அப்போ என்னென்னா நாய்கள்கிட்ட சாப்பாடு கொடுத்து போகிற வழக்கத்தை மலாத்தி வச்சுருப்பான் அப்போவே. அப்போ நமக்கு காட்டிட்டாங்க. கிளைமேக்ஸில் இந்த மணிகண்டன் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது மலாத்தி வெளில உட்காந்துருப்பாங்க. உள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு மூங்கில், அது உள்ள சாதத்தோட எச்சம் இருக்கும். அப்போ என்னென்னா மூங்கிலுக்குள்ளே சாதத்தை போட்டு கிழவி யாருக்கு கொடுக்குறா அப்படின்னு ஒரு இது தோணும் இல்லையா? அப்போ இதை பார்க்கும்போது இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்கிறதுக்கான க்ளூ தான் நமக்கு ஆரம்பத்தில் ஒரு மூங்கில் காட்டப்பட்டிருக்கும். அப்போ இவ தான் சாப்பாடை போட்டு அங்கே அனுப்பிட்டுருக்கிறா அப்படின்னா இவ கட்டுப்பாட்டில் தான் அவனை வச்சுருக்காங்கிறதுக்கான க்ளூ ஏற்கனவே கொடுத்தாச்சு. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு காட்சியில் வினீத் வந்து காட்டில் உட்காந்துருப்பார். அப்போ மணிகண்டன் கூட வரும்போது சொல்லுவார், நான் ஒரு நாயை கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த நாய் ரொம்ப சூப்பரான ஒரு நாய், கண்டிப்பாக லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸும் வந்து நேரம் அது கூட மேட் பண்ணியிருக்கணும். ஆனால் எந்த டாக்ஸும் இங்கேருந்து லோக்கலில் வந்து மேட் பண்ணலை இந்த மலைப்பகுதியில் அப்படின்னா இதுதான் ஒரு சிறந்த க்ளூ. இங்கே ஒரு மாஸ்டர் இந்த லோக்கல் நாய்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவான். அப்படியே நமக்கு கூஸ் பம்ஸ் வரும். ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ அவன் இங்கே தான் இருக்கிறான். அப்போ ஒரு ஆளை காட்டாமல் அவனுடைய ப்ரெசன்ஸை வந்து நமக்கு டைலாக் மூலமாகவும் சம்பவங்கள் மூலமாகவும் காட்டும்போது ஒரு பயங்கரமான ஒரு டைலாகாக ஒரு பீக்காக இருக்கும் அந்த மொமெண்ட்டு. அதை வந்து காட்சிப்படுத்தப்பட்ட விதம், அந்த கேமரா ஆங்கிள், அந்த மியூசிக்கு, இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காட்சியாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், கிளைமேக்ஸ் வந்த பிறகு அதோடைய மாஸ்டர் இங்கே தான் இருக்கான் அப்படின்னும் போது அந்த மலைப்பகுதியில் ஆக்சுவலாக மலாத்தியும் இருக்கிறா, அவள் தான் மாஸ்டர், அவள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான்னு நீங்கள் ரெண்டாவது ஆங்கிளில் பார்க்கும்போது இன்னுமே அது சூப்பராக இருக்கும். குரியச்சன் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிற அந்த இடத்துக்கான க்ளூவை ஆரம்பத்துலேருந்து வெவ்வேறு கேரக்டர் வெவ்வேறு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய நண்பனான மோகன் வினீத் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீ எங்கே ஆண்டா ஒளிஞ்சிட்ருக்க, நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது அவன் ஒரு கதை சொன்னான், அது கேட்க நான் ஏதோ ஒரு ஃபேண்டசின்னு நினச்சி அவன் சும்மா என்னை ஏமாத்திரான்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அது உண்மையோன்னு எனக்கு தோணுது. ஒரு குகை அடிவாரத்தில் ரொம்ப நேரோவான ஒரு குகை, அங்கே வந்து தண்ணியும் நேச்சுரலாக ஃபால்ஸ் மாதிரி உள்ள 24 ஹவர்ஸும் வர்றதால தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம். அப்பப்போ பழங்களை வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய நாய்களும் இருக்குது. அப்போ நாய்கள் வந்து சாப்பாடும் கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் கிடைக்கும்போது அவன் அங்கே உள்ளே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட இடத்துல தான் இருந்தேன்னு சொன்னான். இப்போ யோசிக்கும் போது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு வினீத் ஒரு இடத்துல சொல்லுவான். இந்த இடத்த பற்றி கான்வர்சேஷன் ஒரு இடத்துல எங்கே வரும்னா, அப்பூட்டி வந்து குரியச்சன்ட்ட கேட்பான், நீங்கள் போன டைம் ஒளிஞ்சிருந்தீங்களே அதே இடத்துல தானே ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியுமா அந்த இடம் அங்கேன்னு போது எனக்கு தெரியாது அப்படின்னுவான். உனக்கு தெரியாமல் இருக்கிறதா நல்லது, போலீஸ் வந்தால் உன்னை வந்து வற்புறுத்தி அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அப்போ அப்பூட்டிக்கு தெரியும் அது எந்த இடம்னு, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு இடம் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்கிறார், அங்கே தான் அப்படின்னு அவனுக்கும் தெரியும். இந்த இடங்களை பற்றிய ஒரு பசிலிங்கே நிறையா அந்த படத்தில் இருக்கும். ஓகே, இப்போ கதையுடைய முக்கியமான ஆளான குரியச்சனை பற்றி வருவோம். இந்த குரியச்சனை பற்றிய தகவல்கள் அங்கங்கே நமக்கு முதல்ல சொல்லப்படும். அவன் யார் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஒரு பிஓவியில் தான் கேட்போம். யாருக்குமே அவனை பற்றி முழுமையாக தெரியாது. அப்பூட்டி எடுத்துக்கிட்டோன்னா அப்பூட்டி இப்போ வந்து குரியச்சனை பற்றி ஒரு பார்ஷியலாக தெரிஞ்சு வச்சுருப்பான். இந்த மணிகண்டன் எடுத்துக்கிட்டால் அவனுக்கு குரியச்சனை பற்றி சில பார்ஷியலாக விஷயங்கள் தெரியும். இப்படி இவன் மலாத்திக்குமே கூட அவனை பற்றி சில பார்ஷியல் விஷயங்கள் தான் தெரியுமே தவிர குரியச்சனை பற்றி முழுதாக தெரிந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அப்பூட்டிக்கு தெரியும் ஒரு கொலைக்கேஸில் அவன் போய் மறைஞ்சிட்றான், தலைமறைவாயிடுறான் குரியச்சன் அப்படிங்கிறதும், அதை பண்ணது வேற ஒருத்தவன், வேற ஒரு பையன் அப்படிங்கிறது அப்பூட்டிக்கு தெரியும். ஆனால் அந்த பையன் மணிகண்டன் தான் அவனுக்கே தெரியாது, அவன் கூட தான் இருப்பானா அவன் தான் தெரியாது. இப்படி எல்லாருக்குமே பார்ஷியலாக தான் குரியச்சனை பற்றியும் அவனை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த குரியச்சன் யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா. இப்போ மோகன் அவரோட நண்பர் வினீத் சொல்கிறார் இல்லையா, குரியச்சன் நம்மளை வச்சே எல்லா வேலைகளையும் செஞ்சுருவான், நாமளும் செஞ்சு முடிச்சுருவோம், அப்புறம் தான் தெரியும் அது ஒரு ட்ராப், அவன் விரித்த வலையில் நம்ம வந்து விழுந்துட்டோன்னு கடைசியாக மாட்டிக்கிட்ட பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த கொலை வழக்கில் அவர் தான் உள்ளே போய் மாட்டிப்பார், அப்படிப்பட்ட ட்ராப்பில் போய் தான் மாட்டிப்பார் அவரோட நண்பர் மோகன் வினீத். இன்னொரு பக்கம் அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த டாக் பிரீடர் இருக்கார் இல்லையா, மலாத்துடைய முன்னாள் கணவர், அவரும் அப்படி தான் அங்கேருந்து மலேசியாவில் நாய் வாங்கிட்டு வரேன்னு போய் அவர் கூட பழகி அவர் வீட்டில் தங்கி கடைசியில் அவரையுமே ஒரு ட்ராப்பில் தான் ஒரு போலீஸில் மாட்டி விட்டுட்டு இவங்க வந்துடுவாங்க. அங்கேயும் ட்ராப்பில் மாட்டிட்டானா அடுத்து மலாத்திகிட்ட வந்து மலாத்தியையுமே ஒரு ட்ராப்லேருந்து விடுவித்து கூட்டுட்டு வர்றதா சொல்லி அகெயின் ஒரு மலை உச்சியில் ஒரு ட்ராப்புக்குள்ளே தான் அவங்களையும் அடைச்சி வச்சுருவான். ஒரு பொய் சொல்லி அவங்களையுமே லாக் பண்ணிவிடுவான்.
ஈவன் மணிகண்டன் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒரு டைலாகில் நான் சொன்னேன் இல்லையா, மணிகண்டன் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நக்சல்ஸில் இறந்து போகிற ஒரு பையனை காப்பாற்றிட்டு வந்து வளர்க்குறதா காட்டப்பட்டாலுமே நக்சலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது நமக்கு எங்கே சொல்லப்படும்னா, அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டைம் சொல்வார், நான் வந்து ஒரு போலீஸ் டியூட்டியில் ஒரு டிரைவர் டியூட்டியில் இருந்தேன், அப்போ வந்து இந்த குறியச்சன் தன் நாயோட ஒரு அறைக்கு வருவான், அங்கே நக்சல்னு யாரெல்லாம் சந்தேகப்பட்டு வச்சு அடிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் ஒரு அறைக்குள்ளே கூப்பிட்டு போய் அந்த நாய்களை வைத்து அவன் செய்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு ஒரு இடம் சொல்வார். அப்போ அவர் நக்சல்ஸுக்கு கூட ஒரு சாதகமாக இல்லை, அவர் வந்து அப்படி பாதிக்கப்பட்டவர்களை வந்து அங்கேயும் கொள்ள தான் செஞ்சுருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நக்சல் இந்த குண்டுவெடிப்பில் இறந்ததோட பையனை மட்டும் எப்படி அன்பாக வளர்க்க முடியும்? ஸோ அவனையுமே வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டி இவன் சொல்கிறதெல்லாம் செய்ய வைக்கிறான், தன்னுடைய சிஷ்யன் மாதிரி அவனை வளர்க்குறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படி குறியச்சனுடைய கேரக்டர் பார்த்தா அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அவனோட ட்ராப்பில் அவன் சொல்வதை கேட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க போலீஸ்கிட்ட. இப்படிப்பட்ட இந்த குறியச்சனை நமக்கு படத்தில் காட்டும்போது எப்படி காட்டுறாங்கன்னா, அவன் விஷுவலாக வரக்கூடிய காட்சியே ரொம்ப மொத்தம் ஒரு 3 காட்சி தான் வரான். மலேசியாவில் ஒரு காட்சி, அப்புறம் மலேசியாவில் இந்த வார் முடிஞ்ச பிறகு அந்த மலாத்தியை கூட்டு வரதுக்காக ஒரு காட்சி, 6 வருடத்துக்கு முன்பு அந்த கொலையோட தலைமறைவாகும் போது வரக்கூடிய ஒரு காட்சின்னு மொத்தம் 3 காட்சியில் தான் அந்த குறியச்சனை காட்டுறாங்க. ஆனால் அந்த 3 காட்சியிலையுமே அவனை வந்து ரொம்ப நல்லவனாக தான் காட்டுறாங்க விஷுவலாக காட்டும்போது. அப்போ எல்லா கேரக்டரும் அவனை பற்றி நெகட்டிவாக பேசுது, அவன் நெகட்டிவான ஒரு ஆள் தான், ஆனால் நமக்கு காட்சியாக காட்டப்படுறது மொத்தமே இந்த 3 காட்சி அதில் வந்து அவனை நல்லவனாக தான் காட்டப்படுறாங்க. அதில் முதல்ல அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர காட்சியெல்லாம் ஏன் அவனை நல்லவனாக காட்டப்படுறான்? இப்போ எக்ஸாம்பிள், அந்த முன்னாள்காரவனை வந்து இவன் தான் மாட்டி விட்டு ஜெயிலில் அனுப்பிட்டு இந்த பொண்ணை அடைய முயற்சி பண்ணுறான்னு சொல்கிறோம். ஆனால் விஷுவலாக காட்டும்போது அவனும் அவனோட நண்பனும் வந்து அவன் இறந்த செய்தி இப்படி தானே சொல்லணும், எட்டருந்து சொல்லிட்டு வந்துரு அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ உண்மை தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆக்சுவலாக என்னென்னா, இது எல்லா ஃப்ளாஷ்பேக்குமே மலாத்தியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்ட கதை. மலாத்தி அவனை நல்லவனாக தான் பார்க்குறா, உண்மையாகவே தன் கணவனை வந்து இறந்துட்டான், அதனால் இவன் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கான்னு நம்பி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்ட கதைங்கிறதால தான் அதில் குறியாச்சன் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறான். இன்னும் என்ன கேட்டால், குறியாச்சங்கிற கேரக்டரை காட்டாமே இந்த படத்தை எடுத்துருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 1 ஹவருக்கு அவனை பற்றி பில்டப்ஸ் பேசுறதே வந்து நமக்கு யாராவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த கேரக்டரையே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் அந்த படக்கதை இருந்திருக்கும். பட் அது கூட ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எனிவே இதுவுமே ஒரு நல்ல ஃபார்மேட்டு தான், இது ஒரு நல்ல அனுபவத்தை தான் கொடுக்குது. மியூசிக் வந்து முஜிப் மஜீத் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கான ஒரு மியூசிக்கு, அங்கங்கே மலேசியாவுடைய கலை வரும் அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கு, கொஞ்சம் அவதாரோடைய தீம்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு மியூசிக்னு சொல்லி அட்டகாசமாக பண்ணியிருந்தார். சினிமாட்டோகிராஃபி கதை திரைக்கதை எழுதின பாகுல் ரமேஷ் அவரே தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். கேரளா, இன்னொரு பக்கம் மலேசியா, அந்த கட்டே சீம்லெஸ்ஸாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்லி அந்த வேர்ல்டை அப்படியே கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கிறாரு. சூரஜோடைய எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக டெக்னிக்கலாகவே ஒரு ஸ்ட்ராங்கான படமாக இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு அனிமல் ட்ரையாலஜியோடைய 3rd இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகுல் ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த ட்ரையாலஜியோடைய கதை, திரைக்கதை, வசனம், சினிமாட்டோகிராஃபி முதல் கொண்டு பண்ணுறார். அவர் வந்து இந்த ட்ரையாலஜிலாம் முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கிரைம் ஃபைல்ஸ் 2 அப்படிங்கிற வெப் சீரிஸ் தான் அதோடைய ஆரம்பம்னு சொல்லலாம். இந்த ட்ரையாலஜியில் 2வது படமாக கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு சொல்லி குரங்குகளை வைத்து ஒரு படம் எடுத்தார். 3வதாக இந்த படம் எக்கோ அப்படின்னு சொல்லி நாய்களை வைத்து இந்த அனிமல் ட்ரையாலஜியை எடுத்திருக்கிறார். இந்த ட்ரையாலஜியில் அந்த முதல் வெப் சீரிஸோடைய டைரக்டர் மட்டும் வேறு, இந்த கிஷ்கிந்தா காண்டம் ப்ளஸ் இந்த எக்கோ இது 2தோடைய டைரக்டரும் ஒருவர் தான், டிஞ்சித் ஹயாதன் அப்படிங்கிறவர். ஸோ இப்படி இந்த படம் பார்க்க நிறைய லேயர்ஸை கொடுக்குது, நல்ல சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. படத்தோடைய டெக்னிக்கலாகவும் சரி, கதையாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி, நம்மளை கிரிப்பிங்காக 2-3 நாளைக்கு யோசிக்கிற அளவுக்கு, நம்ம மனதில் இடம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக, நல்ல அனுபவமாக எனக்கு இருந்தது. இது போல் வேறு என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இன்னும் வேறு ஏதாவது ஹிடன் லேயர்ஸ், வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் வேறு எந்த இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கு மூவிமேனுடன். நன்றி. ஒருவேளை நீ ஆசைப்படுற மாதிரி ட்ரூ லவ் இருக்குமோ? மயிறு ட்ரூ லவ். அவளுக்கு என்னையும் பிடிச்சிருக்கா, உன்னியர் பையனும் பிடிச்சிருக்கா. லிங்கா அப்படின்னா dual income and no kids. Till we get into a cuffing relationship. அப்படின்னா